ஹாய் காய்ஸ், நம்ம சீரியஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் சேனல் மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் யூடியூப்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சேர்த்து வெளியே கனெக்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அயர்லாந்து டூர்லேருந்து இந்தியாவுக்கு ஒரே கொஸ்டின் மார்க்ஸ் மேலே கொஸ்டின் மார்க் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு T20 சீரிஸ் சேர் கேப்டன்சியில் நடந்தது. சூரியகுமார் அதை சாக் பண்ணாங்க, பட் எதுவுமே ஒழுங்காக போல 2-0 ஒரு அயர்லாந்து பி டீம் கிட்ட தோத்தாங்க. கொஸ்டின் மார்க்ஸ் நிறைய வந்தது. பேட்டிங் சரியில்லை, கேப்டன்சி சரியில்லை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இங்கிலாந்து டூரில் ஆன்சர் கிடைக்கும்னு நினச்சோம். பட் அயர்லாந்து கிட்ட தோத்ததே நம்மளால இன்னும் டைஜஸ்ட் பண்ண முடியல. எப்படா 185 அடிக்காமல் தோத்தீங்க, 150 அடிக்காமல் தோத்தீங்க, நல்ல பவுலிங் போட்டு தோக்குறீங்களேடா. அயர்லாந்து கிட்டலாம் தோத்ததே கிடையாது. பட் இந்த தடவை தோத்துவாங்கன்றது விச் டசன்ட் மேக் எனி சென்ஸ் அட் ஆல். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க இந்தியன் டீம்ன்றதே புரியல, ஒரே பிளண்ட்டாக இருந்தது. சரி, இங்கிலாந்து சீரிஸில் ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தா அங்கே அதோட மோசமாக இருக்குது. என்னத்தை சொல்கிறது. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போவோம் மக்களே. ஸோ இன்னைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் T20 பிட்வீன் இந்தியா அண்ட் இங்கிலாந்து சீரிஸ் ப்ரிவியூ பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எஸ், இந்தியன் டீம் அவ்வளோதான், சீரிஸை தோத்துட்டாங்க. உங்களுக்கே தெரியும் 4th T20 என்ன நடந்ததுன்னு. சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. புவரஸ்ட் டிஃபீட் ஆஃப்டர் 3rd T20. ஒன்றுமே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அதனால் இந்தியன் டீமுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் மாதிரி பேசலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரிவியூ பண்ணுறேன். ப்ரிவியூ பண்ண சீரியஸ்லி மனசே இல்லை. 3-0 தோற்று நிற்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, நம்ம டீம் ஆச்சே, விட்டு கொடுக்க முடியுமா? ஸோ அதனால் இந்த மேட்சோட ப்ரிவியூ பற்றி பேச போகிறோம். 4th T20 ரிவ்யூ பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே இந்தியாவுக்கு ஒரு பேக் ஷாட் தான் வந்தது. ஏன்னா அயர்லாந்து கிட்டே நீங்கள் 2-0 தோக்குறீங்களேடா, இங்கிலாந்தை தோக்கடிப்பீங்களா? 5 T20 ஆடுறீங்க, நல்ல சான்ஸ். ஜெயிச்சா ஐயருக்கு ஒரு நல்ல கேப்டன்சி ரிவார்ட் கிடைக்கும். ஆல்சோ இந்தியன் டீம் வில் பி மச் மோர் கான்ஃபிடென்ட் கோயிங் இன் டு நெக்ஸ்ட் சீரிஸ். ஆனால் இப்போ நடக்கிறது எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. பட் டெஃபினெட்லி இது ஒரு என்ன சொல்கிறது, மச் நீடட் அலார்மிங் சைன் நான் சொல்லுவேன். ஏன்னா T20 வேர்ல்ட் கப்பில் எல்லாமே ஃப்ளாட் பிச்சு. அதே மாதிரி சூரியகுமார் கேப்டன்சியில் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போனவங்களுக்கு இப்போ ஐயர் கேப்டன்சியில் தடுமாறுறாங்க. நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் வருது. அது வரது நல்லது. சரி, 4th T20 என்னன்னு பார்ப்போமே. டாஸ் ஜெயிச்சு இந்தியன் டீம் சரி சேசிங் பண்ணி தான் தோக்குறோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கே திரும்பி எடுத்தாங்க, விச் இஸ் அ குட் டிசிஷன் ஆஸ் ஃபார் அஸ் ஐ ப்ரெடிக்டட். நான் தான் சொன்னால் எடுத்தாங்க, பட் திரும்பி அதே தான் பிளைண்ட் ஸ்லாகிங். யாருமே இங்கே பவுன்ஸை கேட்ச் பண்ணுறது இல்லை. பால் நவுர்லையா பார்க்கறது இல்லை. ரொம்ப மோசமாக இருந்தாங்க. வைபவ் சூரியவன்ஷி திரும்பி 8 ஃபெயிலியர். சின்ன பையன், 15 இயர்ஸ். பட் என்ன பண்ணுறது, சாம்சன் இந்த விங்ஸ் வெயிட் பண்ணுறாரு, அடிக்கல. அபிஷேக் சர்மா 1 செகண்ட் ஸ்டார்ட் கொடுத்து அவுட்டு. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் சீனியர் பிளேயர் அவுட்டு. திலக் வர்மா ஆஸ் யூசுவல் ODI ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டாரு. சுயம் டுபே என்ன பண்ணுறேன்னே தெரியல. கிரேட்ஃபுல் தட் ஷ்ரேயஸ் ஐயர் ஹெல்ப் இந்தியா. இல்லைனா 157 ரன் கூட வந்திருக்காது. அடிச்சு சொல்கிறேன், ஷ்ரேயஸ் ஐயரோட 80 தான் இந்தியாவை காப்பாற்றுச்சு. இங்கிலாந்து பவுலர்ஸ் டெரிஃபிக். ஆதில் ரஷீத் கூட லாஸ்ட் ஓவரில் தான் அடி வாங்க ஐயர் கிட்ட. ஸோ நல்லா போட்டாங்க. டங்கு 2 விக்கெட், ஆர்ச்சர் 2 விக்கெட். ஷ்ரேயஸ் ஐயர் 80 157 அடிச்சாங்க. ஆனால் இது எந்த மூலைக்குமே இங்கிலாந்துக்கு பத்தது. ஏன்னா உங்களுக்கு 11 பேரும் பேட்டிங் ஆடுவாங்கன்னு ஊருக்கே தெரியும், நமக்கே தெரியும். அதே தான் நடந்தது. 14 ஓவர்ஸில் துண்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க இங்கிலாந்து. ஒரு மேட்சே இல்லை இதெல்லாம் அப்படின்ற மாதிரி. பட்லர் மட்டும் ஏர்லியாக அஷ்டீப் விக்கெட் அவுட் ஆனார். பட் மற்றபடி இட் வாஸ் அவுட் அண்ட் அவுட். ஹாரி ப்ரூக் அண்ட் ஃபில்ஸ் ஆல்சோ. லிட்டரலி ப்ரூக் வந்து என்ன சொல்கிறது, பேஸ் பால் ஆட்டு போயிட்டார். ஒரே வார்த்தையை சொல்லணும், பொலந்து கட்டிட்டாங்க. பவுலர்ஸ்க்கு க்ளூவும் இல்லை. அர்ஷித் ஆனா, வருண் சக்கரவர்த்தி வேறு இல்லை. அவ்வளோதான். இந்தியன் டீம் ரொம்ப பிளண்ட்டாக வீக்காக இருந்தது. ஈஸியாக ஹாரி ப்ரூக் ஒரு 79, ஃபில்ஸ் ஆல்ட் ஒரு 59. இங்கிலாந்து 15 ஓவர்ஸ்க்குள்ளேயே மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். சீரீஸும் வின்னு. பேரி ப்ரூக்கு இங்கிலாந்து கீழே, மெக்கலம் கீழே சூப்பர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆகுது. T20 நம்பர் 1 ரேங்க் டீமாக இங்கிலாந்து வந்தால் தேர் வில் பி நோ டவுட் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. குட் சைன்ஸ் ஃபார் இங்கிலாந்து, பேட் சைன்ஸ் ஃபார் இந்தியா. சரி, ஓகே, ஷெட்யூல் போயிடுவோம். அவ்வளோதான். 4 T20 முடிஞ்சு போச்சு. 5th T20 சாட்டர்டே நடக்குது. ஆனால் நைட்டு 7:30 மேட்ச்சு. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நமக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு நீங்கள் நைட்டு 10 o'clock பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. 7:30 பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் அண்ட் அவுட் ODI சீரிஸ். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் ODI வேர்ல்ட் கப் வருது. ஸோ அதுக்கு எல்லாம் ரெடியாக இருங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. 5th T20 சவுத்தாம்ப்டனில் நடக்குது. லாஸ்ட்டாக ஒரு ஸ்டாட்டு பார்த்து தெரிச்சிட்டேன். பிரிஸ்டலில் இது வரைக்கும் இந்தியன் டீம் ஒரு ODIயோ T20 மேட்ச் கூட தோத்ததே கிடையாதான். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு மேட்ச் தோக்குறோமா. 4th T20 இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் அடிக்கிறீங்களே, டே ஜிஜியரான்றீங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி, ஓகே, வாங்க ஸ்டேடியம் மேட்சஸ்குள்ளே போவோம். ஸோ எல்லாமே பார்ப்போம். ஸோ இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத்தாம்ப்டனில் நடக்குது. ஸோ சவுத்தாம்ப்டன் யூஸ்வலி இங்கிலாந்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ஸ்கோரிங் கிரவுண்டாக தான் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆல்சோ இந்த கிரவுண்டோட ரெக்கார்ட்ஸுமே அதான் சொல்லுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் 248 ஆஸ்திரேலியா போஸ்ட் பண்ணாங்க, விச் இஸ் என்ன சொல்கிறது, ஹையஸ்ட் ஸ்கோர் எவர் ஸ்கோர் இயர் இன் T20. ஆரோன் ஃபின்ச் கூட ஒரு 170 160 அடிப்பார். T20 ஹையஸ்ட் ரெக்கார்டு உங்களுக்கே ஞாபகம் இருக்கும், 2012 13. அதுதான் இங்கே இருக்கிற ஹையஸ்ட் ரெக்கார்டு. இங்கே 200 ஈஸியாக அடிக்க முடியும். பட் இன் ரிட்டர்ன் 200 அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இங்கே வந்து அவுட் அண்ட் அவுட் பேட்ஸ்மேன் பேரடைஸ் தான். என்னதான் கொஞ்சம் சைட் பவுண்டரிஸ் பெருசாக இருந்தாலும் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் நைட் மேர் தான். பட் இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஸ்பின்னர்ஸ்க்கு கண்டிப்பாக எடுத்து கொடுக்கும். 6 to 16 கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல கிரிப்பு கிடைக்கும். கொஞ்சம் நீங்கள் டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேசர்ஸ்க்கு இனிஷியலாக மூவ்மெண்ட் கிடைச்சாலே பெருசு. ஏன்னா அது வெதரை பொறுத்து நல்ல சீமிங் கண்டிஷன்ஸ் கிடையாது இது. ஸோ பேட்ஸ்மேன் ஓரியன்டட் பிச்சு தான். ஸோ இங்கே ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 193, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 178 போது இங்கே என்ன பொறுத்த வரைக்கும் 190 to 210 அடிச்சிங்கன்னா ஒரு சேஃப் ஸ்கோருங்க. கண்டிப்பாக ஜெயிக்கலாம். எனிதிங் பிலோ 190 வில் பி வெரி மச் டேஞ்சரஸ். சேசிங் டீம் 190 மேலேனா கஷ்டப்படுவாங்க.
ஸோ பார்க்கலாம். ஸோ இந்தியன் டீம் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்தியாவுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, புலம்புறதுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. கேப்டன்சி பிரச்சனை, கோச் பிரச்சனை, டீம் காம்பினேஷன் பிரச்சனை, 11 பிரச்சனை, இன்டென்ட் பிரச்சனை, ஐடியாலஜி பிரச்சனை, செலெக்ஷன் பிரச்சனை, டீம் ஃபுல்லாக பிரச்சனை. ஒரு டீமு 5 மேட்ச் 5 தோக்குது. அது வந்து 3 months பேக் வேர்ல்டு T20 அதாவது T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டீம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா யாராலையும் நம்ப முடியாது. நமக்கே அப்படி தான் இருக்குது. அயர்லாந்து கூட 2 மேட்ச் தோத்திங்க. ஃபர்ஸ்ட் T20 இங்கிலாந்து கூட என்ன சொல்கிறது மழை. நெக்ஸ்ட் 3 T20 நீங்கள் தோத்துட்டு வரீங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை, என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த T20 மட்டும் நீங்கள் ஜெயிப்பீங்களா? சேம் கொஷின் எல்லாருக்குமே ஓடுது. சரி, ஓகே, 11 டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு வைபவ் சூரியவன்ஷிக்கு 3 சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க. சஞ்சு சாம்சன் அயர்லாந்து டூர்லேருந்து பார்த்தா 3 சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க. ஸோ ஈக்குவலாக இருக்குது, 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணல. இப்போ நீங்கள் யார் ஆட வைக்க போகிறீங்க, யாருக்கு என்ன சைன் கொடுக்க போகிறீங்க? வைபவ் 15 years நீங்கள் இன்னும் கூட பேக் பண்ணலாம். பட் சஞ்சு 30 தாண்டிடுச்சு, என்ன பண்ண போகிறீங்க தெரியல. அபிஷேக் சர்மா அவரை பற்றி ஊருக்கே தெரியும். ஒரு 2 மேட்ச் அடிச்சு கொடுத்தா 4 மேட்ச் சொதப்பாரு. ஆனால் இதே தான் சாம்சனும் பண்ணுறாரு. பட் சாம்சன் மட்டும் நீங்கள் சைட் லைன் பண்ணீங்க, அபிஷேக் சர்மா ஆட வைக்கிறீங்க. அது எனக்கு என்ன லாஜிக்னு புரியல. பட் அபிஷேக் இந்த சீரீஸில் நல்லா பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஜஸ்ட் தட் லாஸ்ட் 2 T20 மட்டும் 20s and 10s அவுட் ஆயிருக்காரு. ஹோப் ஸோ 5th T20 ஒரு 50 or 40 அடிப்பான்னு நம்புறேன். வைபவ் ஆனா வைபவ்க்கு இதுக்கு மேலே சான்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரியல. பட் கொடுத்தா வைபவ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இன்டர்நேஷனலாக அவர் இன்னும் பெருசாக அரைவால. பட் இட் வில் டேக் டைம். ஏன்னா சச்சினே அவரோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிக்க 5 வருஷம் எடுத்தாருன்ற போது வைபவ் வந்து ஒரு 50 போட்டாலே பெருசுன்னு நமக்குலாம் தோணுது. ஸோ ஆடுறாரான்னு பார்ப்போம். இல்லையா சஞ்சுக்கு சான்ஸ் கிடைச்சா அதை யூட்டிலைஸ் பண்ணோம். ஏன்னா ஊரே சஞ்சு சைட் லைன் அவ்வளோதான் நினைக்கும் போது சஞ்சுக்கு திரும்பி நான் 5th T20 பேட்டிங் சான்ஸ் கிடச்சுன்னா அண்ணா ஒரு 50 போட்டுருனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் மேலே குறை தாங்க வருது. இப்போ தான் T20 ரேங்கிங்கில் நம்பர் 1 பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. பட் அதுக்கேற்ற மாதிரி பேட்டிங் ஆட மாட்டாரு. சீப்பாக விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டு போகிறாரு. அவர் வந்து நல்ல பால் அவுட் ஆனால் பரவாயில்ல, அவர் தான் விக்கெட்டை த்ரோ பண்ணுறாரு. விச் இஸ் வெரி வெரி இர்ரெஸ்பான்சிபிள். நல்லா ஆடணும். ஸ்ரேயஸ் ஐயர் தாங்க லைம் லைட் இந்த சீரீஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனா அவர் தான். அவருக்கு அடுத்துனா அபிஷேக் சர்மா. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் மேலே எதுவும் குறை சொல்ல மாட்டேன். 4 T20 பண்ணதை பண்ணால் நல்லாயிருக்கும். சிவம் டூபே ரோல் என்னன்னே எனக்கு தெரியல. திடீர்னு பவுலிங் கொடுக்குறாங்க, திடீர்னு ஒரு மேட்ச் கொடுக்க மாட்டாங்க. அவரும் திடீர்னு பேட்டிங்கில் டெஸ்ட் மேட்ச் ஓடிய மேட்ச் ஆட்டு போகிறார். திடீர்னு T20 மாதிரி ஆடுறாரு. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. டூபே இஸ் வெரி மிஸ்ட்ரி என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, திலக் வர்மா தயவு செஞ்சு ஷெட்கேக் சான்ஸ் கொடுங்க. இதுக்கு மேலே திலக் வர்மா ஆட வைப்பாங்களா எனக்கு தெரியல. சுத்தமாக பட மாட்டேங்குது. ஓடிய மேட்ச் ஆட்டு போகிறாரு, ஒரு இன்டென்ட்டே இல்லை, ஒரு 6 அடிக்கிறாரு, அப்புறம் அவர் தான் அவுட் ஆயிடுறாரு. ஸோ இதுக்கு சூரியன் ஷெட்கே ட்ரை பண்ணலாம். பட் அவங்க பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அக்ஷர் பட்டேலுக்கு வாஷிங்டன் சுந்தரே பெட்டரு. ஆனால் அக்ஷர் இன்னும் ஆட வைக்கிறாங்க. அவரும் எக்ஸ்பென்சிவாக போகிறார். அவர் பவுலிங் இந்த வருஷம் படலை, சுத்தமாக படலை. பேட்டிங் சுத்தமாக ஃபார்ம் அவுட்டு. டாட் பால் ஆடுறார் 19th ஓவரில். நான் என்ன சொல்கிறது, எனக்கு இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. பேட்டிங் ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. பட் எல்லாருமே எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர்ஸ், சீனியர் பிளேயர்ஸ், சூப்பர் ஸ்டார்ஸ். பட் ஏன் இப்படி ஆடுறாங்கன்னு எனக்கு தெரியல. பவுலிங் பொறுத்த வரைக்கும் அஷிதானா, வருண் சக்கரவர்த்தி ரூல்ட் அவுட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக ரவி பிஷ்ணாய் வந்துருவார். அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தருக்கு பல்லா, ஏன்னா வாஷி ஆட வச்சாங்க வருண் பல்லா. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ திரும்பி பிஷ்னாய் பக்கம் போவாங்க. ஏன்னா வாஷியை சொருகிட்டாங்க அந்த T20. ஸோ ஹைலி பிஷ்னாய்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு மேட்ச் அடி வாங்கினா நீங்கள் சைட் லைன் பண்ணக்கூடாது. வாஷி T20 செட்டப்பில் சத்தியமாக செட் ஆக மாட்டார். அவங்க என்ன நம்பிக்கையில் ஆட வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு நீங்கள் பிஷ்னாய்க்கு சான்ஸ் எல்லாம். அர்ஷித் கிருஷ்ணா வேறு வழி இல்லை, ஆடி தான் ஆகணும். ஏன்னா அர்ஷித் ஆனால் கிடையாது, வேறு தேர்ட் பேசரும் உங்களுக்கு கிடையாது. ஸோ அஷ்தீப் சிங், பிரின்ஸ் யாதவ், பிரசித் கிருஷ்ணா ஆடி தான் ஆகணும். வித் ரவி பிஷ்னாய் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இது எனக்கு தெரிஞ்சு பிரசித் கிருஷ்ணா ரவி பிஷ்னா யூஸ் பண்ணாங்கன்னா ஃபியூச்சர் T20 செட்டப்பில் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா ஹர்ஷித் வருண் மேண்டேட்ரி. பட் நீங்கள் பேக்கப் பிளேயர்ஸாக வந்து இவங்க லெவலுக்கு வரணும்னா கண்டிப்பாக இந்த 5th T20 யூஸ் பண்ணோம். அது ரவி பிஷ்னாயாக இருக்கட்டும், என்ன சொல்கிறது, பிரசித் கிருஷ்ணாவாக இருக்கட்டும். ஏன்னா வாஷிங்டன்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு பண்ணலன்னே தெரியல. பட் டீமில் இருக்காரு. இவங்கெல்லாம் இல்லைன்ற போது தீஸ் டூ ஷுட் யூட்டிலைஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அது பண்ணுறாங்களா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பவுலிங் கூட எனக்கு ஏதோ திடீர்னு வீக்காக தெரியுதுங்க. பாண்டியா, பும்ரா, குல்தீப் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்தியன் டீம். T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு இந்த மாதிரி மோசமாக ஆடுறாங்கிறது என்னால் எப்படி சஜஸ்ட் பண்ணுறதுனே தெரியல. டைஜஸ்டே பண்ண முடியல. இது நம்ம இந்தியா தானா, 3 மாதம் முன்னாடி ஆன இந்தியாவா, எல்லாமே மாறி இருக்கு. கம்பீரும் சொல்றாரு டிரான்சிஷன் பீரியட்ன்றாரு, ஸ்ரேயஸ் சொல்ல. பட் அந்த டிரான்சிஷனில் பாசிட்டிவே தெரியலையே. டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்த டிரான்சிஷனே இன்னும் ஆன்சர் கிடைக்காம போகுது. T20 திரும்பி வருதுன்றதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, அப்போ சைட் லைன்ஸ் யார் யார் இருப்பா? எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மாக்கு பெஞ்ச் பண்ணலாம். ஒரு மேட்ச் வைஸ் கேப்டனுக்காக நீங்கள் ஆட வைக்கிறீங்கன்னா ஐ எம் வெரி சாரி, வெஸ்ட்டுன்னு சொல்வேன். ஷெட்கேக்கு சான்ஸ் கொடுங்க. என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் இங்கிலாந்து பிச்சில். வைபவா சாம்சனாக அது யோசிக்கணும். நெக்ஸ்ட்டு வாஷிங்டன் சுந்தர் ஆட வச்சு பார்த்தாங்க. ஆனால் பிரித்து மேய்ஞ்சிட்டார் ஹாரி ப்ரூக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நம்பர் 8 அர்ஷிதானா மாதிரியே ஒருத்தர் வேணும். நான் திருப்பி அதே மாதிரி ஆட வைங்க, ஒன்றும் வர போகிறதில்ல. வாஷிங்டன் பிளேஸும் அது கிடையாது. இல்லை பிரசித் கிருஷ்ணாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம் 5th T20. ஏன்னா ஆப்ஷன் இல்லை, ஆடி தான் ஆகணும். திரும்பி 3 ஸ்பின்னோட போகிறதுக்கு பிரசித் கிருஷ்ணாவே ஆட்டு போகலாம். பட் அவரை என்ன சொல்கிறது, கிராப் பண்ணணும், நல்லா போட்டால் ஓகே, இல்லைனா கஷ்டம் அடுத்த சீரீஸில். சேம் ஃபார் ரவி பிஷ்னாய். அவருமே லாஸ்ட் T20 சான்ஸ் கிடைக்கும் நம்புறேன். வாஷி பல்லா பட் நல்லா போடுவாரா தெரியல, பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீம் பற்றி பார்ப்போம். இங்கிலாந்துக்கு ஃபுல்லாகவே பாசிட்டிவ்ஸ் தாங்க. நெகட்டிவ்ஸ்னால் அவ்வளோவா சொல்லணும் கை விட்டு எண்ணம் இன்னும் கம்மி. ஏன்னா T20 வேர்ல்ட் கப்லேருந்து இந்தியாவோட ஈக்குவலண்ட்டாக காம்படிஷன் போகிற ஒரே டீம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான். உங்களுக்கே தெரியும், செமிஃபைனலில் ஜஸ்ட் அ மார்ஜின் ஆஃப் 7 runs தே லாஸ்ட். 246 அடிச்சு தோக்குனாங்கன்னா ஒரு லைன் ஹார்ட்டட் ஸ்பிரிட் தான் இங்கிலாந்துக்கு. ஸோ தே ஹவ் பீன்
கிளைம்பிங் த ரேங்கிங். ஸோ இப்போ செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. சொல்ல முடியல இந்த சீரிஸ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கூட போகலாம். ஏன்னா இப்போ சீரிஸ் ஜெயிச்சிட்டாங்க. இங்கிலாந்து ஹேவ் நத்திங் டு லூஸ். கண்டிப்பாக அவங்க பெஞ்சில் இருக்க பிளேஸ் தான் இந்த தடவை டெஸ்ட் பண்ண போகிறாங்க. சீனியர் பிளேஸ்க்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஏன்னா ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு. தோத்தாலும் தே ஒன்ட் ஃபீல் எனிதிங். ஜெயிச்சிட்டாங்க சீரிஸ், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன வேணும்? 13 வருஷம் கழிச்சு ஒரு T20 ஜெயிச்சிருக்காங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் இங்கிலாந்து. சரி, அவங்களோட பிளேயிங் லோன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஹைலி ஃபில் சால்ட் ஆர் பட்லரில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஏன்னா 2 பேருமே சீனியர் விக்கெட் கீப்பர்ஸ், 2 பேரும் கீப்பிங் பண்ணுவாங்க. பட் என்னன்னா, நானாக இருந்தால் ஃபில் சால்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுப்பேன். பட்டர் சுத்தமாக இந்த சீரிஸில் இன்னும் அரே வாழுங்க. ஸோ அவர் ஒரு 50 போகணும்னு ஆசைப்படுவார். அண்ட் ஹி ஷுட். ஏன்னா இங்கிலாந்துக்கு பட்லர் மாதிரி ஒரு ப்ரீமியம் பிளேயர் ஃபார்மில் இல்லைன்றது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் பட்லர் ஆட வைக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். பட் ஃபில் சால்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு கண்டிப்பாக வெளில பார்த்தீங்கன்னா, இல்லைனா டாம் பேண்டன் கூட நீங்கள் மேலே புஷ் பண்ணி ஜேம்ஸ் கோல்ஸ் இருக்கார், அவர் நீங்கள் மிடில் ஆர்டர் ஆட வைக்கலாம். பட் அதெல்லாம் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஜேக்கப் பெத்தல் செம்ம ஃபார்மில் இருக்கார். ஸோ அவர் கண்டிப்பாக ஆடுவார். ஹாரி ப்ரூக்கு நான் தான் சொன்னேனே, ஒரு பிக் நாக் டியூவில் இருக்குது. கிளிம்ஸ் சும்மா ஒரு கிளிம்ஸ் காட்டு போகிறான்னு செம்ம நாக் ஆடினானுங்க. 79 ரொம்ப கிளாஸியாக இருந்தது. யாருமே செட்டில் டவுனே பண்ண விடல. வந்த எல்லா ஃபர்ஸ்ட் ஓவர்லையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. பட் ஆனால் ப்ரூக்கோட இன்டென்ட் சூப்பராக இருக்குது. ஆனால் ஏன் ஐபிஎல்னு வந்துட்டா ஸ்கேம் பண்ணுறாருன்னு தெரியல. எடுத்துட்டு வெளில போயிடுறாரு. அதனாலே இப்போ அவரை எடுக்க மாட்டாங்க. பட் செம்ம இன்டர்நேஷனல் டேலண்ட்டு, கேப்டன்சியும் நல்லாயிருக்கு. ஸோ டாம் பேண்டன் தான் ஒரு கேள்விக்குறி. அவர் ஆக்சுவலி ஒரு ஓப்பனர் 1-2 பேர். நீங்கள் ஒரு 5 ஆட வைக்கிறது எனக்கு செட் ஆகலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபில் சால்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு பேண்டன் ஓப்பன் பண்ண வச்சுட்டு அங்கே ஜேம்ஸ் கோல்ஸ் ஆட வச்சு பார்க்கலாம். நல்ல ஆல்ரவுண்டர்னு சொல்கிறாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாம் கரன் அவரோட வேலையை கச்சிதமாக பண்ணுறாங்க. அவர் எக்கானமி 9 தாண்டாது. நீங்கள் பாருங்கள் எல்லா மேட்சும் 9 தாண்டாது. குரூஷியலாக விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. பேட்டிங்லேயும் ஒரு 20-30 அடிச்சு கொடுப்பாரு. விச் வில் பி வெரி வைட்டல். ஸோ அதனால் சாம் கரன் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இன்னும் டெலிவர் பண்ணுறாரு. அவர் அவுட் டேட்டர்னு சொல்லியுமே. அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் அவருக்கு இன்னும் இந்த சீரீஸில் சான்ஸே வரல. ஃபர்ஸ்ட் நேற்று எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச்னா 4 ஓவர்ஸ் ஃபுல்லாக போட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா போட்டார். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸ்க்கு ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷனே வரல. ஜாலியாக வராரு, அடிச்சுட்டு போகிறாரு. ஸோ ஓகே, இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமே இல்லை. பேட்டிங் கன்னாக இருக்குது. டாப்ஸ் ஆன் 8ல் உங்களுக்கு ஆர்ச்சர் வராரு. அவர் வந்து ஒரு 2 லஸ்டி ப்ளவுஸ் அடிப்பார். அவரும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்லேருந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வராரு, சூப்பராக போகிறாரு. சீரிஸ் ஜெயிச்சிட்டாங்கன்ற போது கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சோனி பேக்கர் எல்லாம் லூக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆர்ச்சர் பல்லாம் ஆதில் ரஷீத் கண்டிப்பாக ஆடுவார். அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் லியாம் டாஸனுக்கு பலா ரேஹான் அஹமத் வந்தார். கண்டிப்பாக அதே ரேஹான் அஹமதுக்கு திரும்பி சான்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் வந்து லாஸ்ட் மேட்ச் பவுலிங்கே போல 4T20. ஸோ கண்டிப்பாக ரேஹான் அஹமத் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூக்குட் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா லூக்குட் வந்து கண்டிப்பாக ஆர்ச்சர் பலா வந்துட்டார்னா ஜாஷ் டங்க்கும் திரும்பி ஆடுவார். ஸோ ஜாஷ் டங் லூக்குட் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா தே ஹேவ் நத்திங் டு லூஸ். ஜெயிச்சிட்டாங்க. 3-0 இருக்குது. 3-1 ஆனால் என்ன, பட் 4-0 ஆக்கணும்னு நினச்சா அதே பிளேயிங் லோன் இங்கிலாந்து போவாங்க. இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை, சீரிஸ் ஜெயிச்சிட்டேன், நான் ரெஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஆர்ச்சருக்கு ரெஸ்ட்டு கொடுத்தே ஆகணும். ஏன்னா சீரிஸ் ஜெயிச்சாச்சு. இதுக்கு மேலே ஆர்ச்சர் ரிஸ்க் எடுக்க வேணாம் நான் நினைக்கிறேன். மற்றபடி சீனியர் பிளேயரில் மேபி ஃபில் சால்ட் கொடுக்கலாம், இல்லைனா சாம் கரன் இல்லை வில் ஜாக்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பெஞ்சில் வண்டியாக சூப்பர் குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் இத்தனைக்கும் இந்த சீரிஸில் ஜேமி ஓட்டன் இல்லை, அவரே இன்டர்வியூவில் இருக்கார். அவர் வந்தார்னா யோசிச்சு பாருங்கள், கன்னாக இருக்கும் இந்த இங்கிலாந்து செட்டப்பு. டாம் பேண்டன் போல் ஓட்டன் வந்தால் செம்ம லைனப்பாக இருக்கும். பவுலிங்கும் சரி, பேட்டிங்கும் சரி. யோசிச்சு பாருங்கள், இங்கிலாந்து வந்து T20 பீக்கில் போயிடுவாங்க இந்தியா மாதிரி. விச் இஸ் அ குட் சைன் ஃபார் இங்கிலாந்து. நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. பிரெண்டன் மெக்லம் நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா டெஸ்ட்டில் அவ்வளோ பேஷ் பண்ணுறாங்க. அவரோட நிலமே கேள்விக்குறியாக இருக்குது. பட் ஓடிஐலையும் சரி, டெஸ்ட்லேயும் சரி, இங்கிலாந்து நிலமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. பட் இனி T20 ஜெயன்ஸுன்னு பூப்பெல்லாம் தாராளமாக பூப்பெல்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இங்கிலாந்து டீம். அப்போ யார் வெளில இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். ஜார்டன் காக்ஸ், ஜேம்ஸ் கோல்ஸ், ஜாஷ் டங் ஆடுறாரு. அதனால லூக்கோடு ஆட வைக்க பார்ப்பாங்க. ரேஹான் அஹமத், சோனி பேக்கர். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹைலி 3 சேஞ்ச் பண்ணுவாங்க நான் கெஸ் பண்ணுறேன். ஃபில் சால்ட்டுக்கு பதிலாக கண்டிப்பாக ஜார்டன் காக்ஸ் வருவாருங்க. நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா சால்ட்டு லாஸ்ட் 2 மேட்சாக நல்லா பண்ணுறாரு. அவருக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து பார்க்கலாம். இல்லை பட்லர் தான் நான் ரெஸ்ட்டு பண்ணுவேன்னா இந்த ஜார்டன் காக்ஸ் ட்ரை பண்ணலாம். சூப்பர் டேலண்ட்டு. RCB வேறு இந்த வருஷம் எடுத்தாங்க. நல்லா பண்ணார் வேறு 100ல். ஸோ அவரு ட்ரை பண்ணலாம். ரேஹான் அஹமத் சொன்ன மாதிரி ஆட வச்சாங்க லியாம் டாஸனுக்கு பதிலாக. பட் ஓவர்ஸ் கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக திரும்பி அவர் ஆடுவார். ஜேம்ஸ் கோல்ஸ் நான் ட்ரை பண்ணுவாங்க. டாம் பேண்டன் பண்ணலாம். பேண்டன் இந்த சீரீஸில் அந்த ஒரு 35 தவிர ஒன்றுமே பண்ணலை சீரியஸாக. ஜேம்ஸ் கோல்ஸ் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், ஒரு யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர், பவுலிங்கும் போடுவார், ஹேண்டியாக இருப்பார். ஸோ அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோனி பேக்கர் ஹைலி இம்பாசிபிள். அதுக்கப்புறம் ஜாஷ் டங் ஆல்ரெடி ஆடுறாரு. ஸோ ஜோஃபர் ஆர்ச்சர் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இங்கிலாண்டோட பேக்கப்பும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா ஜார்டன் காக்ஸாக இருக்கட்டும், ஜேம்ஸ் கோல்ஸ், ரேஹான் அஹமத், இவங்கெல்லாம் இந்த கவுண்டி கிரிக்கெட்டாக இருக்கட்டும் T20 பிளாக்ஸில் சூப்பராக பண்ணுறாங்க. லெட்ஸ் see how இங்கிலாந்து கோஸ்னு. அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த ப்ரெடிக்ஷன் டைம். நான் ஃபால்ஸ் ஹோப்ஸ் கொடுக்க இப்போவும் விரும்பலை. இந்தியா ஜெயிக்கணும் நான் போன மேட்ச்சே ஆசைப்பட்டேன். பட் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு வெறுத்து போயிட்டேன். சீரியஸ்லி வெறுத்துட்டேன். நீங்கள் ஜெயிக்கவே வேணாண்டான்ற மாதிரி இருக்குது. ஸோ ஓப்பன் ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும்னா இங்கிலாந்து 75, இந்தியா 25. ஹானஸ்ட்டாக நான் கொடுக்குறேன். இந்த இந்தியன் டீம் பார்க்க எங்கேயுமே ஜெயிக்கிற மாதிரியே தெரியல. ஒரு இன்டென்ட்டே இல்லை பவுலிங்கில். பேட்டிங் ரொம்ப மோசமாக ஆடுறாங்க. இஷ்டத்துக்கு சுற்றுறாங்க. ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு சென்சிபிள் நாக்கே யார்கிட்ட பார்க்க முடியல சேர் தாண்டி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. T20 வேர்ல்ட் கப்பில் ஃப்ளாட் பிச்சஸ் கொடுத்து ஐபிஎல்ல ஃப்ளாட் பிச்சஸில் ஆடி ஒரு கேம் அவேர்னஸே எல்லாம் போயிட்டாங்களான்னு தோணுது. இங்கிலாந்து அந்த அதர் ஹேண்ட் சூப்பராக ஆடுறாங்க. தே ஷுட் டிசர்வ் 4-0 வின்னுங்க. இந்தியா 3-1 ஜெயிச்சு என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் இல்லை. பட் நிறைய கேள்விக்குறி இருக்குது. அது சீரிஸ் முடிச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்தியா புலம்பல்ஸ்னு தனி வீடியோ. ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டு பண்ணிட்டோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய புலம்ப வச்சிட்டாங்க இந்தியா. ஸோ அது தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம், ஸ்பெஷல் வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ODI சீரிஸ் ஸ்குவாட் டிஸ்கஷன் ரிவ்யூவில் சந்திப்போம். இந்த மேட்ச் ரிவ்யூ முடிஞ்சால் ஷார்ட்ஸாக போகிறேன், இல்லை மற்ற நியூஸை ஷார்ட்ஸாக பார்ப்போம்.